இன்றைய காலகட்டத்திலிருந்து ஒவ்வொன்றா நகன்று நம்ம பழைய காலத்தினுடைய விஷயங்களை தெரிந்து கொள்வதுதான் அது. இதுல நமக்கு அனுபவம் இல்லை அப்படின்னா நம்ம சொன்னா அது ஏத்துக்கிடவே முடியாது. அதனால இது நம்பணும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்முடைய முற்பிறவி அல்லது முன் ஜென்ம ஞாபகம் என்பது கற்பனையா அல்லது உண்மையா என்ற ஒரு கேள்வி நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். முற்பிறவியை அறிதல் அல்லது பாஸ்ட் லைஃப் தெரப்பி அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நவீன விஞ்ஞானம். நாம் ஒருவர் முற்பிறவிகளை அறிந்து கொள்வதன் மூலமாக இப்ப இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் விடை காண முடியும். நம்முடைய புதிய மூளைக்கு பழைய நினைவுகளை கொண்டு வரக்கூடிய ஒரு வேலை தான் முற்பிறவிகளை அறிதல் என்ற ஒரு விஷயம். இது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க கண்டிப்பா வேணும். ஏன்னா எந்த ஒரு கருத்தையும் நம்முடைய சுய அறிவுக்கும் அனுபவத்திற்கும் வரவில்லை என்றால் அதை நாம் நம்புவதோ அல்லது ஏற்றுக்கொள்வதோ என்பது அறியாமை என்று அழைக்கப்படுகிறது. நம்முடைய அறியாமையின் காரணமாக நம்ம பல விஷயங்களை இல்லாததை இருக்கிறது மாதிரியும் இருக்கிறத இல்லாதது மாதிரியும் நினைக்க தொடங்கிட்டோம். எந்த ஒரு விஷயத்தையுமே விதண்டாவாதமாக நம்ம நிறைய பேச ஆரம்பிச்சிட்டோம். அதாவது எனக்கு ஒரு கருத்து நல்ல ஆழமான நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னா அந்த நம்பிக்கையின் பொருட்டு நான் அந்த நம்பிக்கையை மையமாக வைத்து ஒருவரிடம் என்னுடைய வாதத்தை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது என்பது விதண்டாவாதம். அந்த விதண்டாவாதம் பேசுறது அப்படிங்கிறது நமக்கு நிறைய இன்னைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா அதெல்லாம் அதற்கு அப்பாற்பட்டது. நம்முடைய அறிவுக்கும் அனுபவத்திற்கும் வந்த விஷயங்களை நம்ம பேசுறதும் பகிர்ந்து கொள்வதும் செய்யறதும் அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்துல நிறைய பிரச்சனைகளை குறைக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு முற்பிறவிகளை அறிதல் என்ற ஒரு நிலைப்பாடு கண்டிப்பா வேணும். ஒரு புத்தகத்துல கடைசி பக்கத்துல இருந்து முன்கூட்டி படிச்சுட்டே போறது அப்படிங்கிறதா முற்பிறவிகளை அறிதல். இன்றைய காலகட்டத்திலிருந்து ஒவ்வொன்றா நகன்று நம்ம பழைய காலத்தினுடைய விஷயங்களை தெரிந்து கொள்வதுதான் அது. இதுல நமக்கு அனுபவம் இல்லை அப்படின்னா நம்ம சொன்னா அது ஏத்துக்கிடவே முடியாது. அதனால இது நம்பணும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க நம்பலாம் நம்பலாம்னு இருக்கலாம். ஆனால் இதை அறிவதற்கான ஆயத்தப்பட வேண்டும் நீங்க. ஏன்னா நம்ம மூளையானது ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சியை மட்டும்தான் நினைவில் வச்சிருக்கக்கூடியது. மற்றதெல்லாம் வாழ்ந்து பதிந்து உள்ள கிடக்கும். அப்போ அதை நம்ம ரீகால் பண்ணணும். அப்போ ரீகால் பண்றதுக்கு நமக்கு மெமரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கு தான் சொல்லுவாங்க முற்பிறவிகளை அறிதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம போன பிறவியில ஏதாவது ஒன்று நடந்திருந்தது, அதனுடைய ஒரு பிரச்சனை இந்த பிறவியில நம்ம தாக்கம் ஏற்படும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன பையன் ஒரு நாயை கண்டு பயப்படுறான்னு வச்சுக்கோங்களேன். நாயை கண்டு பயப்படுறது எல்லாருக்குமே இயல்பான ஒன்று. ஆனால் அதே பையன் ஒரு வளர்ந்த பிறகு நல்ல ஒரு தெளிவான ஒரு பெரிய ஒரு நபராக மாறிய பிறகு நாயை கண்டால், நாய் என்ற வார்த்தையை கேட்டாலும் நாயை பார்த்தாலும் பயந்து அவனுக்குள்ள ஒரு நடுக்கம் ஏற்படுகிறது என்றால் அவனுக்கு முற்பிறவில நாயினால் கடிக்கப்பட்டு அல்லது நாயினால் துன்பப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் இன்னைக்கு அவனை பாதிக்குது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இதே மாதிரி இருட்டு, சின்ன குழந்தைகள் இருட்டை கண்டு பயப்படுறது ஓகே, அது நார்மல், எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனால் வளர்ந்து விட்ட ஒரு பெரிய மனிதர் எப்போது இருட்டை கண்டு பயந்து கொண்டே இருந்தால் அது உளவியல் ரீதியாக அணுகப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ முற்பிறவியை கொண்டு அறிஞ்சு பார்த்தோம்னா அங்க இருட்டுல இறந்திருக்கலாம், அதெல்லாம் இருட்டுல இருந்து மிளந்து கீழே விழுந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம். அதனுடைய ஒரு தொடர்ச்சி இன்னைக்கு அவரை பாதிக்கலாம். இப்படி முற்பிறவினுடைய தொடர்ச்சி ஒருவருக்கு இந்த பிறவியிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ முற்பிறவியை அறிந்து கொள்ளும் போது இந்த பிறவியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு நாம் விடை காண முடிகிறது. சிலருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் மருத்துவத்துல பார்த்து சரி பண்ணிக்கலாம். மன ரீதியான பிரச்சனை இருந்தால் அதையும் நம்ம என்ன செய்யலாம், கவுன்சிலிங் போன்ற விஷயங்கள்ல சரி செய்து கொள்ளலாம். ஆனால் எதனாலும் சரி பண்ண முடியாத விஷயத்தை நீங்கள் முற்பிறவியை அறிந்து கொள்வதன் மூலமாக சரி செய்ய முடியும் என்ற ஒரு முறைதான் ஃபாஸ்ட் லைஃப் தெரப்பி என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே முற்பிறவிகளை குறித்த உங்களுடைய உண்மையா பொய்யாங்கிறத நான் சொல்லவே முடியாது. ஏன்னா நான் உண்மைன்னு நான் ஒரு பக்கம் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உங்களுடைய அனுபவம் இல்லாதனால அதை நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை உங்களுக்கு அனுபவம் இருக்கும்போது நான் இல்லைன்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்கிட முடியாது. ஆகவே நீங்கள் அதை அறிவதற்கு முற்பட வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான வாய்ப்புகளும் பயிற்சிகளும் எண்ணற்ற பயிற்சிகள் நம்முடைய பாடத்திட்டங்கள்ல நம்ம வச்சிருக்கிறோம். அதுலலாம் நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஆகவே உங்களுடைய கேள்வி முற்பிறவி என்பது உண்மையா அல்லது கட்டுக்கதையான்னு கேட்குறீங்க.
அது ஒவ்வொருத்தருடைய சுய அறிவுக்கு தான் நான் விடுகிறேன். அனுபவமும் அறிவும் உங்களுக்கு ஏற்படும் போது நீங்கள் அதை குறித்து நல்ல தெரிந்து கொள்வீர்கள் என்பதுதான் என்னுடைய ஒரு பணிவான கருத்து. வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.